ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் மிஷினில் துணி போடுற வேலை இருந்தது. அதுக்கப்புறம் பெட்டை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு பெட்ரூம் வந்து நீட் ஆகிரும். பெட்ஷீட், பில்லோ கவர்லாம் காலையிலே ஒரு ரவுண்ட் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து இருக்கிற துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு விடணும். நான் வந்து எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் வாஷிங் மிஷினில் துணி போகிற வேலை இருந்தால் போட்டு விடுவேன். இதே ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே மிஷினில் வந்து துணி போட்டு விட்டுருவாங்க. எங்கள் 3 பேரோட ட்ரெஸ் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுருவேன். கிருத்திக்கோட ட்ரெஸ் மட்டும் நான் தனியாக தான் வாஷ் பண்ணுறேன். அவனோட ட்ரெஸ் வந்து ஒரு 3 or 4 days ஒன்ஸ் மிஷினில் போட்டு விடுவேன். பெட்டில் இருக்க தூசிலாம் தட்டி விட்டுட்டு பெட்ஷீட்டையும் மாற்றிட்டேன். பில்லோக்கும் கவர் மாற்றியாச்சு. பெட்ஷீட்லாம் மாற்றி பில்லோ கவர்லாம் மாற்றிட்டு பெட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாலே பெட்ரூம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். முன்னாடி 3 பேர் இருந்தோம், இப்போ 4 பேர் ஆகிட்டோம். அதனால் லேண்ட்ரி பாஸ்கெட்டில் துணி போடுறதுக்கு இடம் பத்தலை. கிருத்தி குட்டிக்கும் தனியாக ஒரு பாஸ்கெட் வந்து தேவைப்பட்டது. அதனால் மீஷோவில் வந்து பாஸ்கெட் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்து 2 லேண்ட்ரி பாஸ்கெட் காம்போவில் வாங்கியிருந்தேன். இதோட மெட்டீரியல் வந்து அட்டை தான், ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அடியில் வைக்கிறதுக்கு ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அடியில் செட் பண்ணிட்டோம்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிரும். இதை மூடுறதுக்கு வெல்க்ரோ டைப் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒட்டி விட்டோம்னா அப்படியே நல்லா இது ஒட்டிக்கிறோம். அந்த பாஸ்கெட்டில் வந்து எங்களோட ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுக்கலாம். இதில் வந்து கிருத்திக்கோட ட்ரெஸ்லாம் போட்டு விட போகிறேன். கிருத்திக் குட்டியோட ட்ரெஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வாஷிங் மிஷின் மேலே போட்டு வச்சுருந்தேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ வாஷிங் மிஷின் பக்கத்தில் இந்த லேண்ட்ரி பாஸ்கெட் வச்சதுக்கப்புறம் இந்த பெட்ரூமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. நான் ரீசெண்டாக மீஷோவில் வாங்கின ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாஷிங் மிஷினில் போட்டு விட்ட துணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. கையோடு அதை எடுத்துகிட்டு அப்போவே நான் இதையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் 2 தடவை என்னோடய ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முடியெல்லாம் சிக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு உச்சி எடுத்துகிட்டு அதை 2ஆக வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா இதை வந்து சீவி விட்டுக்கோங்க. நான் இப்போ க்ளோஸ்அப்பில் வந்து நல்லா காட்டியிருக்கேன். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற புருவத்தோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் முன்னாடி இருக்கிற முடி வந்து எடுத்துக்கலாம். அது நல்லா சீவிட்டு சைடில் வந்து 2 குசிப்பின் வந்து மாட்டிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லா முடியும் ஒன்றா சீவிட்டு நார்மலாக எப்பவும் போல் நம்ம தலை பின்னுற மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். என்னோடய டெய்லி ஹேர் ஸ்டைல் வந்து இது தான். முடியெல்லாம் பின்னிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கிளிப் வந்து மாட்டிப்பேன். அவ்வளோதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இறால் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இறாலில் வந்து இந்த நடுவில் கருப்பாக இருக்கும், அதை வந்து எடுத்துருங்க. அதை வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இறால் கிரேவி தான் செய்ய போகிறேன். இறால் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் இதை வந்து அடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயிலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இறாலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதிலேருந்தே வந்து தண்ணி வரும். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதை கொஞ்ச நேரம் வதங்க விட்டோம்னா இதுலேருந்து தண்ணி நிறைய வரும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வதக்கிட்டோம்னா இதுலேருந்து தண்ணி வந்து நிறைய வரும். இறால் வந்து நல்லா சுருங்கி வந்திருக்கும்.
இதில் இருக்க தண்ணியெலாம் கீழே ஊற்றாமல் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இந்த தண்ணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவிக்கு. அதுக்குள்ளே வெங்காயம் வந்து ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம இறால் வந்து சேர்த்துக்கலாம். அதே தண்ணியோட சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, இதில் இருக்க தண்ணியே போதுமான அளவு தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிட்டாலே கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக விம் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே நைட்டுக்குள்ளே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. விம் லிக்விட் போட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டைம் வந்து இந்த கிளாத்தை வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டால் போதும். அதில் இருக்க நுரையெல்லாம் வந்துடுது. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் மைக்ரோ ஃபைபர் கர்ச்சீப் தான் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால தான் நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இப்போ இந்த கிளாத்தை வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.